செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து நீர் திறந்துவிடப்பட்டதே வெள்ள பாதிப்புக்கு காரணம் என்றும் இந்த விவகாரம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வழக்கு தொடரப்படும் என்றும் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் பசுமை தாயகம் அமைப்பு சார்பாக பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ் இவ்வாறு கூறினார். செம்பரம்பாக்கம் ஏரியை அறிவிப்பில்லாமல் திறந்ததுதான் இதற்கு அதிகாரிகளுடைய மெத்தனம், இதற்கு யார் காரணம் என்று ஒரு விசாரணை நடத்தி அதுக்கு அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும். தலைமை செயலாளர் அவரும் முதலமைச்சரும் தான் இதற்கு முழு காரணம். ஏன்னா இது முதல்ல திறந்திருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துட்டு இருக்கணும். திடீர்னு முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்திருக்க காரணங்கள் தான் இவ்வளோ பேர் உயிரை இழந்திருக்கின்றார்கள், உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இது சம்பந்தமாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருக்கின்றோம், பொதுநல வழக்கு தொடர இருக்கின்றோம். தொடர்ந்து இதற்கு மக்களுக்கு நிவாரணங்கள், ஏதாவது இந்த செம்பரம்பாக்கம் ஏரி அந்த நீர் வெளியிட்ட காரணத்தால் அவர்களுக்கு தனியாக நிவாரணம் கொடுக்கணும். ஏன்னா இது அதிகாரிகளுடைய மெத்தனம், அதிகாரிகளுடைய தவறால் நடந்த சம்பவம் இது.